Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு ஏஐ அனிமேஷனை நம்மளோட மொபைலில் எப்படி ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணுறது பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா லென்ஸா அப்படின்ற ஆப் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நார்மலாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கேலரி தான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் அவதார்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்து ட்ரை நவுன் இருக்கும். ஸோ பிஃபோர் த வீடியோ, நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே இதுவாக இருக்கும் அண்டு இருமல் சவுண்டு அப்பப்போ கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு அதை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நான் முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து டேப்லெட் போட்டு சரி பண்ண பார்க்குறேன், ஏன்னா டைம் இல்லை. ஓகேவா, அதெல்லாம் விடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அவதார்ஸ் அப்படின்றத நிறைய ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஸோ அந்த அவதார்ஸ் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இங்கே ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நேராக இருக்கணும், ஃபேஸ் மட்டும் ஜூமில் இருக்கணும், மற்ற எந்த இடமும் நேராக அப்படியே ரொம்ப ஸ்டாண்டிங் போஸ்ட்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ செலக்ட் 10 to 20 ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 20 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்தெந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கலாம், எந்தெந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அது விட்டுடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் யுவர் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலா ஃபீமேலா இல்லை அதரா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஸோ வந்து உங்களை பே பண்ணி சொல்லி கேட்கும். 50 ஃபோட்டோஸ் வந்து 380, 100 ஃபோட்டோஸ் வந்து 590, 200 ஃபோட்டோஸ் வந்து 790 அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் பே பண்ணி தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஏஐ அவதார்ஸாக மாற்ற முடியும். ஸோ இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. பட் நீங்கள் இந்த ஏஐ இப்படி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வேறு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பே பண்ணி தான் அதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யுவர் விஷ். நீங்கள் பே பண்ணி வாங்கினா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும். பட் இல்லை ப்ரோ எனக்கு ஃப்ரீயாக வேணும் ப்ரோ, வேறு ஏதாவது ஆப் சொல்லுங்கள், இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நான் கூகுளில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக வந்து நான் சர்ச் பண்ணி இந்த ஆப்பை பெஸ்ட் ஆப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால், பே பண்ணுற ஆப்ஷன் இருந்தால், எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடுறேன். இது பே பண்ண சொல்லி கேட்குது, எனக்கு தேவை கிடையாது இந்த ஆப்பு. ஓகே, இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுற ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூன்மி அப்படின்ற ஆப் தான். அது ரொம்ப சூப்பரான ஆப்பு. சீரியஸாகவே சொல்கிறேன், நான் ஒரு சில ஆப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா வந்து அது வந்து நம்ம கஸ்டமர் வைஸாகவும் சரி, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கொண்டு சேர்க்குதுன்னா அது நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்னா அது டூன் ஆப் தான் சொல்லுவேன். நான் ப்ரோ ப்ரமோஷன் பண்ணுறியா, காசு கொடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா காசுலாம் கொடுக்கல ப்ரோ, ஜஸ்ட் நான் இருக்கிற இது எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கும். கீழே பாருங்கள், டவுன் சைடில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து டூன்மி அப்படின்ற .com சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பேஜ் மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரோ ஆப்ஷன் இருக்கும். ப்ரோ ஆப்ஷன் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ ப்ரோ ஆப்ஷனை பற்றி போகாதீங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ மை ப்ரொஃபைல் நானும் லாகின் பண்ணல. ஸோ நீங்கள் லாகின் பண்ணால் பண்ணிக்கலாம், பண்ணல இல்லை தேவையில்ல ப்ரோ நான் எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்குல்ல ஒரு நெருப்பு மாதிரி, ஸோ அதான் நம்மளுக்கு தேவை. முக்கியமாக அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ட்ரெண்டிங் ரீசன்ட் மொத்தம் 3 இருக்கும். ஸோ டாப் வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டாப்பில் இருக்கும். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்கை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில் ஒரு சில ஃபில்டர்ஸ், ஒரு 5-6 ஃபில்டர்ஸ் வந்து நான் ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட அந்த ஏஐ எஃபெக்ட்டை இது கொண்டு வரும். ஸோ அந்த என்னென்ன ஃபில்டர்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கா, இதோ பாருங்கள் இந்த ஃபில்டர் தெரியுதா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பொண்ணு நான் வச்சுங்க, இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மாடல் இமேஜ் எடுத்துக்கலாம்.
ஓகே, விஜயனோட இமேஜ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டா ரைட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுற மாதிரி செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் பண்ணால் இன்கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து தலைகீழாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ரொட்டேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இங்கே ஏரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகும், ரொம்பலாம் கூட ஆகாது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இது பிஃபோர் த இமேஜ், வெயிட் பண்ணுங்கள். இது பிஃபோர் த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர் த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் ஒரு ஏஐ எஃபெக்டில் வந்து கொண்டு வந்துச்சு. சும்மா ஒரு கார்ட்டனைஸாக ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்கு. நம்ம ரொம்பலாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணோம். ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மூணு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பர்சன், ஷேரு, அதுக்கப்புறம் 3 டாட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பர்சனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் இந்த இடம்லாம் எனக்கு விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே சைஸை வந்து நீங்கள் கம்மியாக அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ வேணுற மாதிரி சைஸை வச்சுட்டு அதை உங்களுக்கு எந்த இடத்த மிஸ் பண்ணுதோ அந்த இடத்துல ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணால் போதும். எனக்கு அந்த இடம் மிஸ் பண்ணல. ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் எப்பயும் பேக் வந்துடுறேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் மிஸ் பண்ணல, கரெக்டாக வந்து பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும் டாப்பில். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். toonme.com இருக்கும், அப்புறம் டவுன்லோட் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்டர் தெரியுதா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு பாருங்கள். இது பிஃபோர் தி இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த ஏஐ இமேஜ். அந்த ஹேர்லாம் பாருங்கள், உங்கள் ஸ்கின்னை பாருங்கள். இது பிஃபோர் எப்படி இந்த இமேஜை ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான் சும்மா வேறு அளவில் ஒரு ஏஐ எஃபெக்டில் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இது நீங்கள் வேணால் சேவ் கூட பண்ணிக்கலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஏஐ இதை கிளிக் பண்ணலாம். அது இந்த ஆப்ஷன் தெரியுதா? அந்த ஃபில்டர் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு மாடல் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மாடல் இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் ஜூமில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில எஃபெக்ட் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் ஒத்துக்காத பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் வந்துடும். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி பக்காவாக கொடுக்கும். உங்களை ஏமாற்றலாம் செய்யாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஃபோட்டோஸ் அதுக்கு செட் ஆகாத ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேக் வரும். ஓகேவா? இப்போ நான் ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக ஒரு ஏஐ எஃபெக்ட்லேருந்து கொண்டு வந்துச்சு. இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். உங்களுக்கு கீழே குட்டியாக ரவுண்ட் இருக்குல்ல, இது தெரியுதா? ஸோ அந்த ரவுண்டில் இருக்க இமேஜ் தான் பிஃபோர் த இமேஜ். அதுக்கப்புறம் மேலே இருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் அந்த ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டை கொடுத்து அந்த ஃபேஸே வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணியிருக்கு. சும்மா வேறு லெவலாக இருக்குது. இப்போ நம்ம வேணா கூட சேவ் கூட பண்ணிக்கலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பேக் வந்துடுறேன். இன்னும் 2-3 ஃபில்டர் இருக்குது. அந்த 2-3 ஃபில்டர் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேவர் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஷீல்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே. அந்த கத்தி மாதிரி இருக்கா? தோ கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? அதாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணோம். இது பிஃபோர் தி இமேஜ், அதாவது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ். இது ஆஃப்டர் தி இமேஜ் வந்து அது ஏஐயாக சேஞ்ச் பண்ணி இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கு. இது பிஃபோர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவரோட ஃபேஸை மட்டும் தான் வந்து கிளியராக இருக்க மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபேஸை மட்டும் பக்கம் வந்து கிளியராக இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு. அந்த ஹேர் உட்பட கரெக்டாக வந்து செட்டாக இருக்குது பாருங்கள். அந்த எஃபெக்ட்லாம் பாருங்களேன், சும்மா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த அப்படியே ஃபேஸில் வந்து அந்த பிரைட்னஸ் பாடுறது, அண்ட் இந்த சைடு அந்த பிரைட்னஸ்ஸு, அந்த ஃபேஸோட எஃபெக்ட்டு, ஒரு கார்ட்டூனைஸ் ப்ளஸ் ஏஐ ரெண்டுமே சேர்ந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்ம சேவ் கூட பண்ணிக்கலாம். இந்த இமேஜை ரொம்ப சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் இது. ஸோ ஜஸ்ட் நான் பேக் வந்துடுறேன். இன்னும் 2-3 ஃபில்டர் இருக்குது. ஜஸ்ட் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபில்டர்ஸ்லாம். இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபில்டர் எக்ஸாக்டாக வரலனா இதேமாதிரி ஃபோட்டோ மட்டும் நான் வச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஃபில்டர் உங்களோட மொபைலில் வரும். ஸோ அந்த ஃபோட்டோ மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வாட்டி ட்ரெண்டிங் ஆகும்போது வேறு ஒரு ஃபில்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது தான் பக்காவாக அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதே எஃபெக்ட்டில் இருக்கும். இதே பர்சன் வந்து நான் வச்சுங்க. ஸோ அதே பர்சன் வந்து உங்களோட மொபைலில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனை கிளிக் பண்ணினா அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் ப்ராசஸிங் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களே தெரியும். சும்மா வேறு லெவலாக மாற்றிருக்கு. இது பிஃபோர் தி இமேஜ்
அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். எப்படி ரொம்ப சூப்பராக ஒரு வேறு லெவலில் வந்து கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். சும்மா எஃபெக்ட்லாம் பக்காவாக அந்த எஃபெக்ட்லாம் அப்ளை ஆகிருக்கு. அந்த ஸ்கின் கலர்லாம் பாருங்களேன். இது பிஃபோர் த ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர் த ஸ்கின் சும்மா பக்கா வந்து ரீடச்சிங்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏஐ எஃபெக்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இதே மாதிரி மற்ற ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த ஃபில்டர் நல்லாயிருக்கும் அந்த ஃபில்டர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் என்னால் தர முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஆப் கிடையாது. ஸோ இது வந்து நான் லிங்க் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதை நான் ரீல்ஸாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதான் ரொம்ப சூப்பரான எஃபெக்ட்டு. நீங்கள் சூஸ் த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கார்ட்டூனைஸ் பண்ண ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகும். ஏன்னா கொஞ்சம் அந்த எஃபெக்ட்டில் உங்கள் ஃபேஸை ஃபைன் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்களா, ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா மேலே டாப்பில் பாருங்கள். ஸோ அது செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள். நான் பிஃபோர் த இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இது பிஃபோர் த இமேஜ். பிஃபோர் த இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அது பிஃபோர் த இமேஜ். இது ஆஃப்டர் அந்த கார்ட்டூனைஸ் இமேஜ். அந்த இமேஜை பாருங்களேன். அதுக்கு சுத்தமாக சம்மந்தமாக இருக்காது. நான் சைடில் வேணால் உங்களுக்கு இந்த இமேஜ் போடுறேன். இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பாருங்கள் வேணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இமேஜ் எப்படி இருந்த இமேஜை சும்மா எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள். சும்மா வேறு லெவலாக இருக்குது. இதில் சில பேக்ரவுண்ட் சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் கீழே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மூணாவது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆரம்பிச்சிடும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் ஃபோட்டோவை இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சும்மா ஒரு வேற லெவல்னு ஒரு ஏஐ எஃபெக்ட்டில் கொடுத்துருக்கு. இன்னொரு பேக்ரவுண்டு கூட இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேக்ரவுண்ட் வந்து சும்மா வேற லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன் ஹெச்டி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ண தேவையில்ல, ஆட் பார்க்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இதே மாதிரி நம்ம ஒரு அனிமியாக கூட மாற்றிக்கலாம். மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்களேன். இதில் லாஸ்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அனிமி எஃபெக்ட்டில் கூட கொண்டு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் எஃபெக்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் இப்போ இருக்க ஃபேஸு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கோ அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக நல்லாயிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு எஃபெக்ட்டும் பயங்கரமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை கொடுத்துட்றேன். மற்ற 4 எஃபெக்ட்லாம் பார்க்க சகிக்கலை. ஸோ மற்ற மேலே இருக்க அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம இப்போ நல்ல லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருந்ததில்ல. ஸோ அந்த இமேஜ் இதெல்லாம். ஸோ அந்த கார்ட்டூன் இமேஜ் ஹெட்டு மட்டும் வச்சுட்டு பாடியை மட்டும் வேறு யாருக்கா மாற்றி விட்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுவும் இதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்டு மட்டும் வச்சுட்டு கீழே இருக்க மற்ற ஆப்ஷன்லாம் வந்து பாடி எல்லாம் மாற்றி விடுவோம்ல. இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ நம்மளோட வீடியோ கூட நம்ம போட்டு வந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரே இதுவாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ரெஸ்ஸாக சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேனே. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒன்றும் சூப்பராக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. அண்டு ஃபீமேலுக்கும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீமேல் வெர்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபீமேலுக்கு வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஹெச்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், எந்த வித காஸ்ட்டும் கிடையாது. நோ ஆட்ஸ் வாட்சிங். அண்டு நடுவில் ஆட்ஸ் போட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவாக. ஸோ உங்களுக்கு ஆப் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டு இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. இது ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். ஸோ இப்போ எனக்கு வரல இங்கே. பட் வந்தால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு வாட்டர் மார்க்லாம் வரும். வந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ரிமூவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்களே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கீப் பண்ணுற மாதிரி கீப் இட் அதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ரிமூவ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் ஒரு சிலலாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. பட் நீங்கள் நார்மலாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாத ஆப் தான் வேணும்னா
என்னோடய இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கான தனி ரீல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். என்னால் யூடியூப்பில் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்தா வந்து நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்க நம்புறேன். என் இன்ஸ்டாகிராம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உடம்பு சரியில்லை கூட நான் அப்போ கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.